ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் லைம் சீசன் 3 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஃபெஸ்டிவல் தான் நடக்குது அப்படிங்கிறதுனால நார்மலாக தான் போகும். பட் அதுலேயுமே ரொம்ப ஜாலியாகவும் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 14. இந்த ஆரி நம்ம கட்டி முடிக்க எப்படியோ வருஷங்கள் ஆகும்னு நினைச்சேன். பட் ஆனால் ஒரு மாசத்துக்குள்ள இது முடியும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோவா அந்த காப்ளினும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது. இந்த இடத்த கெட்ட ஆரம்பிக்கும் போது அனிமல் கிங்டமோட ஆளுங்க எல்லாம் நாங்களும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம், தங்குறதுக்கு சாப்பாடு இடமும் கொடுத்துருக்கீங்க, ஸோ சும்மா இருந்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து வேலை பார்த்ததுனால ஒர்க் ரொம்பவே குயிக்கா முடிஞ்சிடுச்சு. ஃபெஸ்டிவலுக்குள்ள இந்த இடம் ரெடி ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். காமன் நாலேஜா நான் நினைச்சதெல்லாம் அந்த இடத்துல ஒர்க் ஆகல. உண்மையிலேயே நான் அனதர் வேர்ல்ட்ல இருக்கான்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். இப்போ வேலையை முடிச்சுட்டு அனிமல் கிங்டம்ல உள்ள ஆளுங்க எல்லாம் கிளம்புறாங்க. ராமிரஸ் உங்களுக்கு லேப்ரின்த்குள்ள இடத்த செட் பண்ணி கொடுத்துட்டா. ஸோ அந்த இடத்துக்கு தான் இவங்க எல்லாரும் போறாங்க. நீ யூஸ்லெஸ் நினைச்ச, பட் வா ஸ்கில் உண்மையிலேயே வேற லெவல். நம்ம ஹீரோ போய் ராமிரஸை பாராட்டுறான். இந்த ஒரு ஃப்ளோரை மேக் பண்றதுக்கு ராமிரஸ்க்கு 1 மணி நேரம் ஆகுது. அப்படின்னா ஒரு 100 ஃப்ளோரை கோரிய சீக்கிரம் மேக் பண்ணிடுவாள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேப்ரின்த்னா மான்ஸ்டர்ஸ் இருக்கணுமே, எப்படி போய் அதெல்லாம் பிடிச்சு கொண்டு வருவியா அப்படின்னு ராமிரஸ் கேட்டா. ஹீரோ ராமிரஸ்ட ஏதோ பிளான் சொல்லுவா. அவ்வளோ சரி அப்படின்னு ஏதோ பிளான் சொல்றா. இது உண்மையிலேயே அமேசிங் ஐடியா, நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ராமிரஸ் சொல்றா. இப்போ குரோபேவை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போறான். அவன் வந்து வெப்பன்ஸை மேக் பண்றவன். நம்ம ஹீரோ டீமன் லார்ட் ஆனப்போ எல்லாருக்கும் கிஃப்டா ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி தான் இவனுக்கு வெப்பன் மாஸ்டரி ஒரு ஸ்கில்லா கிடைச்சிருக்கு. ஸோ குரோபை எந்த ஐட்டம் செஞ்சாலும் அது ஹை கிரேட் லெஜெண்டரி வெப்பன்ஸா மாறிடும். அந்த இடத்துல ஒரு ஆர்மர் இருக்குது நம்ம ஹீரோ பாக்குறான். மானவ ஃபாஸ்டா உறிஞ்சு ஸ்ட்ராங்கான பேரியரை கொடுக்கும் அப்படின்னு அப்ரைசல்ல தெரியுது. அடுத்ததா ஒரு கர்ஸ்ட் ஸ்வாடு மானவ உறிஞ்சு எக்ஸ்ப்ளோஷனை கொடுக்கும். இப்படியே இந்த மாதிரிலாம் ஸ்வாடு இருக்கு. பட் இவ்வளவு சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் வேஸ்டா போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிரியேட் பண்ற லேப்ரின்த்தோட ட்ரெஷர் செஸ்ட்ல இதெல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். ஹீரோ கிரியேட் பண்ற லேப்ரின்த்ல அட்வென்ச்சரர்ஸ் வருவாங்க. உள்ள போறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை வெளியே விற்கலாம். ரேரான ஐட்டம்ஸை ட்ரெஷர் செஸ்ட்குள்ள வச்சிடலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்றான். மாஸ்டர், இதுதான் என்னோட மாஸ்டர் பீஸ், உங்களுக்காக மேக் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட குரோபே வந்து ஒரு ஸ்வாடை கொடுக்குறான். ஸ்வாட் பார்க்க நார்மலா இருக்கு, பட் பக்கவா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும். இந்த ஸ்வாடனும் கம்ப்ளீட் ஆகல, இது உங்களோட மேஜிக்கு ஏத்த மாதிரி க்ரோ ஆக்கிட்டே வரும் அப்படின்னு நம்ம சொல்றான். லெஜெண்டரி கிரேட் ஃபங்க்ஷனாலிட்டி இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ நம்ம ஹீரோ கிரியேட் பண்ற லேப்ரின்த்க்கு நம்ம ஹீரோ வெல்டோராவை கூட்டிட்டு வரோம். சொன்ன அந்த பிளான்ல மாஸ்டர் வெல்டோரா அவங்க கூட வராரா அப்படின்னு ராமிரஸ் கேட்கிறா. பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. வெல்டோரா ஹெல்ப் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும். நான் பிஸியா இருக்க, நம்ம மாங்கா படிச்சிட்டு இருக்கேன், நீ வாழ்றதுக்கு நான் ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். உண்மையாவா நம்ம கேட்டா. ராமிரஸ் இப்போ நம்ம சிட்டில தான் தங்க போறேன். அண்டர் கிரவுண்ட் லேப்ரின்த்தை நான் கிரியேட் பண்றேன். பட் அது ஆர்டினரி லேப்ரின்த்தா இருக்கக்கூடாது, அதோட ஃபைனல் ஃப்ளோர் பாஸ், அந்த டஞ்சனுக்கான கிங், அது நீயா தான் இருக்கணும். என்ன சொல்ற வெல்டோரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ. நான் அந்த டஞ்சனுக்கான கார்டியனா வேற லெவல் அப்படின்னு வெல்டோரா பார்த்தா. அது மட்டும் கிடையாது, நீ அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க உன்னோட ஆறாவை தாராளமா அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணலாம். இப்ப நான் அந்த இடத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். வெல்டோராவை யோசிச்சு பாக்குறான். அட்வென்ச்சரர்ஸ்லாம் வரும்போது சும்மா வேற லெவல்ல மாசா சீன் காட்டலாம். ஓகே, இந்த ரோலை என்னால மட்டும் தான் பண்ண முடியுங்கிறதுனால நான் ஒரு ரெக்வெஸ்ட்டை ஏத்துக்கிறேன் அப்படின்னு வெல்டோரா சிரிக்கிறான். வெல்டோரா லேப்ரின்த்குள்ள அவனோட மேஜிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுவான். ஆட்டோமேட்டிக்கா மான்ஸ்டர்ஸ் கிரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரே கல்ல 2 வாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு வெல்டோரா இவங்களை கூப்பிடுறான். இப்போதைக்கு ராமிரஸ் 15 ஃப்ளோர்ஸை ரெடி பண்ணிட்டா. இன்னும் கொஞ்சம் நல்ல 100 ஃப்ளோர்ஸாவா ரெடி பண்ணிடுவா. வெல்டோராவை சீல் பண்ணி வச்சிருந்தா அந்த கேவ் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. இது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் மாத்தி தாங்க அப்படின்னு வெல்டோரா கேட்கவும் எல்லாரையும் நம்ம ஹீரோ தாட் கம்யூனிகேஷன்ல கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி இருந்தா ஓகேவா நம்ம ஹீரோ கேட்கறான். வெல்டோராவோ சரின்னு சொல்லவோ ஹாலோகிராம் மாதிரி இருக்கிறத ராமிரஸ் இப்ப ரியாலிட்டியா மாத்ரா. இது ரொம்பவே பெர்ஃபெக்ட் அப்படின்னு வெல்டோரா பார்த்தா. சைட்ல சின்னதா ஒரு ரூம் இருக்கு, அது அவனோட ஹியூமன் ஷேப் ஃபார்ம் தங்குறதுக்காக. உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே லக்ஸரியஸ். சோஃபா பெட்னு இருக்கு, அது போக மாங்காவும் இருக்கு. ரீமரோ என் இடத்துக்கும் இந்த மாதிரி ஃபர்னிச்சர் வேணும்னு ராமிரஸ் கேட்கவோ சரி நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைனலி இப்போ இவங்க 100 ஃப்ளோர்ஸையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு வாரத்துல இதை முடிச்சதுக்கு ராமிரஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையும் ஷஃபிள் பண்ற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவை அட்வென்ச்சரர்ஸ் உள்ள வரும்போது பாதை அவங்களுக்கு வித்தியாசமா தெரியும், பட் டிஃபிகல்ட்டி லெவல் சேமா இருக்கும் ராமிரஸ் சொல்றா. அண்ட் 10 ஃப்ளோருக்கு ஒருக்க செக் பாயிண்ட் இருக்கு, பட் 10th ஃப்ளோரையோ 20th ஃப்ளோரையோ கிளியர் பண்ண ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை டைரக்டா செக் பாயிண்ட்க்கு கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி வெல்டோரா கேட்கவும். அதனாலதான் ஒவ்வொரு சேவ் பாயிண்ட் கிட்டயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ் நம்ம வைக்க போறோம். அவ்வளவு ஸ்கில்டான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. ராமிரஸோட ஸ்மால் வேர்ல்ட் அப்படிங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்ணி ரெசரக்ஷன் அப்படிங்கிற ஒன்னையும் பண்ண போறாங்க. இந்த லேப்ரின்த்தை ராமிரஸ் தான் கிரியேட் பண்ணிருக்காங்கிறதுனால இந்த நஞ்சனுக்குள்ள யாராச்சும் இறந்து போனாங்க அப்படின்னா ராமிரஸ் கிரியேட் பண்ண இந்த ஆம் பேண்ட் ஆஃப் ரீபர்த் போட்டுக்கிட்டா போதும். பட் இது ஒர்க் ஆகுமா நம்ம ஹீரோ கிட்ட லாஸ்ட் நைட் தான் பெராட்டா மேல செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ட்ரெயினி இந்த லேப்ரின்த்குள்ள பெராட்டாவை கொல்றா. அவளும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீஸ்பான் ஆகுதா. என் ஃபர்ஸ்ட் ட்ரையே சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு ராமிரஸ் சொல்லவும் அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரையா அப்படின்னு பெராட்டா ஷாக் ஆகுறா. பெராட்டா மேலேயே அதை டெஸ்ட் பண்ண அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நம்ம ஹீரோ கேட்கவும் மாஸ்டர் நான் ஒரு டீமன்ஸோ எதுவோ ஆக மாட்டேன் அப்படின்னு பெராட்டா சொல்றா. இந்த ஐட்டம் ஒரு தடவை தான் யூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். ஆனா இந்த லேப்ரின்த்குள்ள மட்டும்தான் இறந்து போனா அந்த ரெசரக்ஷன் ஒர்க் ஆகும். சிங்கிள் டைம் யூஸ்ன்னு வைக்கிறதுனால இதோட பிரைஸையும் நம்ம அதுக்கு ஏத்தபடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இப்போ அடுத்த பிளானுக்கு
மூவ் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேலையை ஏட்ட கொடுத்துட்டு நான் பக்கவா முடிச்சிருவேன், கவலைப்படாதன்னு ராமிரஸ் சொல்றான். யார் அவனை அனலைஸ் பண்றதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வெல்டோரா அவனோட டிராகன் ஃபார்முக்கு மாறி வெல்டோரா அடக்கி வச்சிருந்த மொத்த ஆராவையும் அனலைஸ் பண்றான். அடக்கி வச்சிருந்ததை 8 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ண அப்புறம் இப்போதான் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு வெல்டோரா நினைக்கிறான். வெல்டோரா ரிலீஸ் பண்ற இந்த மேஜிக்கல்ஸ் மான்ஸ்டர்ஸை கிரியேட் பண்ண அதே நேரத்துல அயன் ஓரை இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டா நிறைய மேஜிக்கல்ஸ் இருக்கு, அதை அப்சர்வ் பண்ணி அதெல்லாம் மேஜிஸ்டீலா மாறுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். அயன் ஓர்ஸ் இந்த வேர்ல்டுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை நம்ம பல்கா வாங்கிக்கிடலாம், அதை வச்சு மேஜிஸ்டீல் ரொம்ப ரேர் ஐட்டம், ஈஸியா இந்த இடத்துல ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆறாவை இந்த இடத்துல எவ்வளவு நாள் ரிலீஸ் பண்ணிக்கோ, பட் வெளியே வந்து ரிலீஸ் பண்ணிடுறதா நம்ம ஹீரோ சொல்லவும் கண்டிப்பா அப்படின்னு வெல்டோரா சொல்றான். பெரட்டா இதுக்கப்புறம் நீ ராமிரஸ்க்கு தான் சர்வ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். டீமன் லார்ட் காய் கிட்ட வந்து அவ ப்ராமிஸ் பண்ணியிருப்பா, நம்ம ஹீரோ தான் பெரட்டாவை கிரியேட் பண்ணதுனால பெரட்டா நம்ம ஹீரோக்கு தான் லாயலா இருக்கா. ராமிரஸை நீ இந்த சிட்டில தான் தங்க போறா, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட ஓனர்ஷிப்பை நான் ராமிரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு இருக்கேன், என்ன நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும் பெரட்டாவோ லேடி ராமிரஸ்க்கு நான் சர்வ் பண்ண தயார் அப்படின்னு சொல்றேன். ரீமரோ பட் நான் என்னைக்குமே உங்களுக்கு தான் கடமைப்பட்டிருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நான் முதல் ஆளா ஓடி வருவேன் அப்படின்னு சொல்றேன். மாஸ்டர் அப்படிங்கிற அவளோட கான்ட்ராக்ட்ல நம்ம ஹீரோ பேரை ரிமூவ் பண்ணிட்டு ராமிரஸ் பேரை போட்டுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அஃபீஷியலா பெரட்டா வந்து ராமிரஸ்க்கு தான் சொந்தம். பெரட்டா இனி எப்பவும் என் கூட இருப்பா, இன்னும் தனியா இருக்க தேவையில்லைன்னு ராமிரஸ் சொன்னா, நானும் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு ட்ரெயினி வந்து சொல்றா. ஓகே, ஒரு வழியா நம்ம எல்லா விஷயத்தையும் கிரியேட் பண்ணியாச்சு, இப்போ அந்த டஞ்சன்ல நம்ம ட்ராப்ஸை செட் பண்ணி ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாய்சன் ஆரோஸ், பிட்ஃபால், சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனை கன்ஃபியூஸ் பண்ற ரூம், ஸ்டீல் த்ரெட்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ராப்ஸை ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. என்னோட ஓன் லேபிரின்த்ங்கிறதுனால என்னால இதுல என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு ராமிரஸ் சொல்றா. இந்த ஏர் டைட் ரூம்னா என்னது அப்படின்னு ராமிரஸ் கேட்கவும், எல்லாரும் வாழ்றதுக்கு காத்துல இருக்கிற ஆக்சிஜன் ஒன்று தேவை, ஏர் ரொம்ப கம்மியா இருந்தா ஆக்சிஜன் இல்லாம இறந்துருவாங்க, அதுதான் இந்த ட்ராப் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ சில சமயம் ரொம்ப ஈவலா இருக்கிற அப்படின்னு ராமிரஸ் சொல்றா. இது மட்டுமே பார்த்தாது வேற ஏதாச்சும் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னால எதனால பண்ண முடியும் ராமிரஸ் சொல்லவும், ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா ஃபயர் எஃபெக்ட், இன்னொரு ஃப்ளோர் ஃபுல்லா ஐஸ் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டா அது என்னால முடியாதுன்னு ராமிரஸ் சொல்றா. ஒரு வால்கனோவையே கிரியேட் பண்றது உனக்கே கஷ்டமா தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபயர் டிராகனையும் ஐஸ் டிராகனையும் படிச்சுட்டு வந்தா அந்த எஃபெக்ட் பாசிபிள் தான், வேணா உங்களுக்கு அதை புடிச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு மலிமா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ டீமன் லார்ட் ஆயிட்டான் அப்படிங்கறத அறிவிக்கிறதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவலே நடக்குது. வேற வேற கிங்டம்ல இருந்து வரக்கூடிய மக்கள் இந்த ஒரு நாள் வந்துட்டு திரும்ப போயிடாம அவங்க திரும்ப திரும்ப இந்த ஊருக்கு வர்றதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த லேப்ரின்த் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜாலியா அந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க இங்க வாங்குற பொருளுக்கு நம்ம ஹீரோக்கு வருமானமும் வரும். ஸோ இதுதான் நம்ம ஹீரோ பிளான் பண்ணியிருக்கான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.